எனக்கு கறவைத்திறன் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்துட்டு நம்ம பண்ணுறது 15 லிட்டருக்கு மேலே 25 லிட்டர் வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் மாடு எடுக்கிறது. ஓகே ஸோ நம்ம ஒரு மாடு வச்சிருந்தாலும் இந்த மாதிரி கறவையில் இருக்கிற மாதிரி மாடு வச்சிருந்தா அதுதான் நம்ம போடுற பணத்துக்கு ப்ராஃபிட்டுங்க. சும்மா கம்மியான ரேட்டை போட்டு கம்மியான கறவையில வச்சுட்டு அது 2 மாடு 3 மாடு வச்சு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு மாடு வச்சுட்டு அழகான கறவை எடுத்துகிட்டு போயிடலாம். நாளைக்கு நம்ம விற்கும் போது நல்ல ரேட்டுக்கு போகும். மடிசெட்டு நல்ல மடிசெட்டுங்க, நல்ல ரெட்டை வரியில் இருக்கும். மாடு நல்ல எலும்பு கனமான மாடு. எலும்பு பாருங்க ஒவ்வொன்றும் என்ன சைஸில் இருக்குங்க, நல்ல எலும்பு கனமான மாடுங்க. காம்பு வரிசை பாருங்க எப்படி இருக்குன்னு, ஒவ்வொரு காம்பும் எவ்வளோ நீளத்தில் இருக்கு. ஸோ இதெல்லாம் மடி வைக்கும் போது இன்னொரு 20 நாளுக்கு அப்புறம் மடி பார்க்கும்போது மாட்டை வந்து வெளியில் கட்ட முடியாது, அந்த அளவுக்கு மடி வச்சு தான் கண்டு போடும். மாடு 20 லிட்டருக்கு மேல் கறவை 20-25 வரைக்கும் அசால்ட்டாக கறக்கூடிய மாடுங்க. நம்ம அம்மன் டைரி பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டங்க. ஓகே, நம்ம பவானி டு அந்தியூர் போகிற வழியில் பருவாச்சிங்கிற ஏரியாவில் வார வாரம் ஹெச்எஃப் ஜெர்சி, ஹெச்எஃப் கிராஸு, ஜெர்சி கிராஸு இது மெயினாக பண்ணிகிட்டு இருக்கோம்.